வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை மாவில் சிக்கன் சமோசா பண்ண போகிறோம். மைதா மாவில் தான் சமோசா செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, கோதுமை மாவுலேயும் சமோசா பண்ணலாம். கோதுமை மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். சமோசாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சூடு பண்ணி எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் மாவு பிசைஞ்சால் கொஞ்சம் பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால சுடு தண்ணி லைட்டாக வெதுப்பாக காய வச்சு எடுத்திருக்கேன். சிக்கன் 250 கிராம் எலும்பில்லாத சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு, மல்லித்தலை, கருவேப்பிலை. இதுதான் தேவையான பொருள் சமோசாவுக்கு. இப்போ முதல்ல மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு பிசையலாம். மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவும் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அது போல் மாவு பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசையணும். மாவு பிசைஞ்சாச்சு. காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் போட்டு மேலே மூடி வச்சிடலாம், இல்லைன்னா ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கனை முழுசாக போட்டு மசால் பண்ண போகிறதில்ல, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறோம். இப்போ ஜாரில் போட்டாச்சு. சிக்கனை மிக்ஸியில் வச்சு ஒரு சுற்று சுற்றினாலே போதும். சிக்கனை அரைச்சாச்சு. மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம், அது ஊறுறதுக்குள்ளே நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனே அரைச்சாச்சு. இப்போ மசால் ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, சிக்கனை இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூளை இதில் சேர்த்தணும். மசால் போட்டு நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருக்கேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷமாக நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சாச்சு. நல்லா வெந்துருச்சு சிக்கன். இப்போது ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆறட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி சமோசாவுக்கு சீட் ரெடி பண்ணிக்கலாம். அப்போ அது பிசைஞ்சு வச்சதை விட இப்போ நல்லா இன்னும் சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போல் இதை பரத்தி எடுக்கலாம். சின்ன உருண்டை போதும். சப்பாத்தி பலகை அளவுக்கு மாவு நல்லா பரத்தியாச்சு. நல்லா மெலிசாக இருக்குது. இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். தோசைக்கல் வச்சு காஞ்சிருச்சு. அதில் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. போட்டதுமே இந்த அப்படி லைட்டாக அப்படி மேலே தெரியுது பார்த்தீங்களா, அது வந்ததுமே திருப்பி போட்டுருணும். அது போல் இன்னொரு டைமும் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். இதே போல் நம்ம சமோசாவுக்கு ரெடி பண்ண எல்லா சப்பாத்தியும் இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கடைசியில் கட் பண்ணிக்கலாம். இப்போ சீட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை 4ஆக வெட்டிக்க போகிறோம். கரெக்டாக சென்ட்ரு பார்த்து கரெக்டாக நடுவில் வெட்டிக்கலாம். மொத்தமாக வெட்ட முடியலனா தனித்தனியாக கூட வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டியாச்சு. இப்போ இதையும் சென்ட்ரு பார்த்து வெட்டிக்கலாம்.
இது போல் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. இப்போது சமோசாவுக்கு சீட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பொரிச்சு எடுக்கலாம். சீட் ரெடியாக இருக்குது, சிக்கனும் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் ஃபில் பண்ணிடலாம். மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் கெட்டியாக தண்ணி ஊற்றி கலந்துருக்கேன். இப்படி முக்கோண சைஸில் இருக்கு இல்லையா, அதில் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த ரவுண்டில் அந்த மாவை, மைதா மாவை தேய்ச்சிக்கணும். அடுத்து அதை இன்னொரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சா அடுத்து இதை எடுத்து இப்படி வச்சா இப்படி முக்கோணமாக வந்துடும் பாருங்க. கோன் சைஸில் வந்துருச்சா. அதில் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அதுக்குள்ளே வச்சிடலாம். அதிகமாக பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. இப்படி உள்ளே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும்னா இப்படி வச்சுட்டு இந்த மேலே இருக்கு இல்லையா அந்த முக்கோணம், அதில் மாவை இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி மூடிடணும். அந்த பகுதியை மடிச்சுட்டு இப்படி அமுத்தி விட்டுக்கணும். அப்போ நல்லா ஒட்டிக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக வச்சிடலாம். அதே போல் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். மேலே இந்த ரவுண்டு பகுதியில் மைதா மாவை தடவணும். பாதி வரைக்கும் தடவுனா போதும், மீதியை மடிக்கத்தான் போகிறோம். அதனால் தடவிட்டு அதே மாதிரி இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா, அதையே மடிச்சிடணும். இது வரைக்கும் அளவு வச்சு இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு இது மேலே ஒட்டிக்கலாம். ஒட்டினா முக்கோணம் வந்துருச்சா. அதில் நம்ம சிக்கன் உள்ளே வச்சிடலாம். அதுக்கு மேலே எப்பவும் அது மாதிரி மேலே மாவு தடவிட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். இப்போது க்ளோஸ் பண்ணியாச்சு. இதே போல் எல்லா சீட்லேயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி வச்சாச்சு. அடுத்து பொரிச்சு எடுக்கிறது தான். சமோசா பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுமே அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சாச்சு. இப்போது ஒன்றா போடலாம். மெதுவாக போடணும், இல்லைன்னா தெரிக்கும். எண்ணெயில் வேலை பார்க்குறப்போ பொறுமையாக வேலை பார்க்கணும். நல்லா வெந்துருச்சு. நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.